கண்டிப்பாக டாஸ்மாக்குக்கும் இந்த மருத்துவமனைகளுக்கும் பெருத்த தொடர்பு உண்டு. டாஸ்மாகில் குடல் அழுகி நுரையீரல் அழுகி இவங்க மருத்துவமனைகளில் போய் அட்மிட் ஆகணும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக எல்லாருமே மதுபான ஆலைகளும் நடத்துவாங்க, அரசு டாஸ்மாக் நடத்தும், இவங்க கட்டுறதும் மருத்துவக் கல்லூரிகளாக கட்டிட்டு போவாங்க. எல்லாமே ஒரே கல்லில் பலவாங்க. அதாவது கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் வச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டினுடைய கடன் சுமையை பாத்தீங்க அப்படின்னா 9,00,000 கோடி கிட்ட இருக்கு. அவருடைய சொத்து மதிப்பை மட்டும் எடுத்தாலே நம்மளுடைய கடனை ஒரு பங்கை நம்ம நம்மளால கட்டிட முடியும் அப்படிங்கிற அளவுக்கான விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது. நாம் தமிழர் கட்சி நபர்கள் உள்பட ஐயா மணியரசன் அவர்கள் உள்பட அங்கே அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் அங்கே இருக்கிறாங்க. அவர்களுக்கான அனுமதி அங்கே மறுக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் வெளியே தான் நின்றுட்டு இருந்தாங்க, வெளியே தான் நிறுத்தி வைக்கப்பட்டார்கள். ஏன், எதற்காக? தமிழர் தமிழன் என்றால் அவ்வளவு உங்களுக்கு ஒரு தீண்டாமையா இருக்கா? இன்னும் சொல்ல போனா இவங்க ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கிறது மாநில அரசு, குறிப்பா தமிழ்நாடு அரசு அப்படின்னு புகழாரம் சூட்டினதே பாஜகவை சார்ந்த மரியாதைக்குரிய ஐயா எல் முருகன் அவர்கள் தான். இதெல்லாம் 10 பைசா நம்ம மக்களுக்கோ நம்முடைய மாணவர்களுக்கோ நம்முடைய எதிர்கால தலைமுறைக்கோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்ந்தாலும் தமிழர்களுக்குன்னு சொல்லக்கூடிய தாயகமாக 2 இடங்கள் சொல்லப்படுது. ஒன்று ஈழம், மற்றொன்று தமிழகம். இன்னைக்கு ஈழம் நம்ம கிட்ட இல்லை. எஞ்சி இருக்கக்கூடிய தாய் தமிழ்நாட்டை காக்கணும் அப்படின்னா அரசியல் அதிகாரம் ஒன்றே தீர்வு. ஆனா வரக்கூடிய இளைய தலைமுறை பிள்ளைகள் அரசியல் என்பது சாக்கடை அப்படின்னு விலகி இருப்பதை ரொம்ப நார்மலா நம்மளால பார்க்க முடியுது. அரசியல் சாக்கடை இல்லை, பூக்கடையா மாத்துறதுக்கு வாங்க பேசலாம். இது தமிழ் முழக்கம். மூச்சை இழக்கலாம், பேச்சை இழக்கலாமா? வணக்கம். 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 இன்றைய அரசியல் அலசல் செக்மெண்ட்ல பல விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். கடந்த வாரம் முழுக்க எண்ணற்ற நிகழ்வு நடந்து ஹாட்டா ஒரு செய்தி வந்திருக்கு, சுட சுட. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அண்மையில நம்ம பார்த்தோம் 19 பண மூட்டைகளை பிணவரையில இருந்து எடுத்ததை நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா ஈடி ஒரு படி ஃபார்வர்டு போய் 906 கோடி அபராதத்தையும் மரியாதைக்குரிய அரக்கோணம் எம்பி ஜெகத் ரட்சகன் அவர்கள் மீது விதிச்சிருக்காங்க. அது பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒருவேளை அது உண்மையா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துருப்பாங்களா இருக்கும். பணம் வாயை திறந்துச்சா என்னன்னு தெரில. நம்ம வாயை பழக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 908 crore 908 சொல்லிட்டேன். ஆமாம், இவ்வளோ அபராதமே இவ்வளோன்னா இவங்க சுருட்டி வச்சது எவ்வளவா இருக்கும்னு நினச்சி பார்க்கும்போது ஒரு பெரிய மலைப்பாக இருக்குது. இவரோட பூர்வீகம், அதாவது இவரோட அரசியல் வாழ்க்கை என்ன, இவரோட பின்னணி என்னன்னு நம்ம பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய பெரிய ஜமீன்தார் வீட்டு பின்னணி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சாதாரண குடிமகனாக தான் இருந்திருக்காரு. ரயில்வே துறையில் ஒரு ஊழியராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. வேலை பார்த்ததுக்கப்புறமா இது பத்தாது, நம்ம ரொம்ப சம்பாதிக்கணும்னா அரசியலுக்கு வரணும்னு நினச்சாரோன்னு தெரில, வேலையை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தார். அரசியலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எம்ஜிஆர் ஐயா அவரோட தான் பயணம். அதில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் 2 அணியாக பிரியும் போது ஜானகி அணியிலேருந்து தோற்று போயிட்டார். அதுக்கு பிறகு ஒரு வீர வன்னியர் சேவைன்னு ஒன்று ஆரம்பித்து திமுகவில் போய் இணைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் பயணம் இனிதே தொடங்குகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவரோட அந்த சொத்து விவரங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர மலைப்பாக இருக்கும். எம்ஜிஆர் காலத்திலேயே அவர் சாராய தொழில் தொடங்குறதுக்கான மதுபான ஆலைகள் தொடங்குறதுக்கான லைசன்ஸ் வாங்கி அதை தொடங்கிட்டார். அதாவது அதுக்கடுத்து மருத்துவ கல்லூரி கட்டுறாரு. நீங்கள் சாராயம் குடித்து சாகணும், அவர் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையில் அட்மிட் ஆகணும் அப்படிங்கிற நோக்கமும் இன்னும் தெரியலை. அவர் ஆரம்பித்தது எல்லாமே மருத்துவமனைகளும் மருத்துவக் கல்லூரிகளும் ஸ்ரீ பாலாஜி அப்படி இப்படின்ட்டு நிறைய ஆரம்பிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பாரதான்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு, பாரத் காலேஜ்னு ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ ஸ்ரீ பாலாஜின்னு போயிட்டு ஓகோன்னு போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக டாஸ்மாக்குக்கும் இந்த மருத்துவமனைகளுக்கும் பெருத்த தொடர்பு உண்டு.
டாஸ்மாகில் குடல் அழுகி நுரையீரல் அழுகி இவங்க மருத்துவமனைகளில் போய் அட்மிட் ஆகணும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக எல்லாருமே மதுபான ஆலைகளும் நடத்துவாங்க, அரசு டாஸ்மாக் நடத்தும், இவங்க கட்டுறதும் மருத்துவக் கல்லூரிகளாக கட்டிட்டு போவாங்க. எல்லாமே ஒரே கல்லில் பலவாங்க. ஒரு அதான் அதாவது கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் வச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டினுடைய கடன் சுமையை பாத்தீங்க அப்படின்னா 9,00,000 கோடி கிட்ட இருக்கு. அவருடைய சொத்து மதிப்பை மட்டும் எடுத்தாலே நம்மளுடைய கடனை வந்து ஒரு பங்கை நம்ம வந்து நம்மளால கட்டிட முடியும் அப்படிங்கிற அளவுக்கான விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாம எல்லா துறைகளிலும் அவருக்கு வந்து வணிக நிர்வாகம் வந்து இருக்கு. எல்லா துறைகளிலும் அவர் பிசினஸ் பண்றாரு. இலங்கையில வந்து கோல் மைனிங் வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல டிஃபென்ஸ் ரீதியான துறைகள்ல அவர் வச்சிருக்கக்கூடிய ஆலைகளாக இருக்கட்டும், இல்ல மெடிக்கல் காலேஜஸா இருக்கட்டும், இல்ல ஹாஸ்பிட்டாலிட்டியா இருக்கட்டும், இப்படி எல்லா துறைகளிலும் அவருக்கு ஒரு பிசினஸ் ஹோல்ட் இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படி பார்த்தா அவர் வந்து நியாயமா தானே சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். அப்படியா? அவங்களுக்கு சம்பளம் என்ன கோடிக்கணக்கிலையா கொடுக்குறாங்க? எம்எல்ஏக்கு கோடிக்கணக்கில் சம்பளமா? எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு 1,00,000 தான், ஏதோ சம்திங் தான் சம்பளம். இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 50,000 தான் இருந்திருக்கும். இந்த 50,000 சம்பாதிக்கிற வேற மனுஷங்க இந்த உலகத்திலேயே இல்லையா? இல்லை 1,00,000 சம்பாதிக்கிற வேற மனுஷங்க இந்த உலகத்திலேயே இல்லையா? அவங்கெல்லாம் இப்படி தான். மகாபலிபுரத்தில் ஒரு சொகுசு ஹோட்டல் கண்ணால் பார்த்துருக்கேன் நான். அது ஒரு ரூம் வாடகை லேக்ஸ் கணக்கில் போகும். அந்த மாதிரி ஒரு சொகுசு ஹோட்டல்லாம் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் இவங்க உழைப்புன்னு எப்படி நம்ப முடியும்? நான் இதே 50,000 வேலை பார்க்குறவங்களே நானும் என்னோட 40 வருஷத்தில் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். 1,00,000 சம்பளம் வாங்குறவங்களையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இப்படியெல்லாம் கொடிகட்டு பறக்கலையே. இன்னும் ரொம்ப அதை வந்து பிரேக் பண்ணி கேட்கணும் அப்படின்னா, நியாயமா சம்பாதிச்சவங்க எதுக்கு 19 பணமுட்டையை கொண்டு போய் பணத்துக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வி ஒரு சராசரி குடிமகனுக்கு எழும்பும். இப்படி கட்டுக்கடங்காத முறையில வந்து அவங்க வந்து என்ன சொல்ற முறைகேடாக வருமானத்தை ஈட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத தான் இன்னைக்கு எலெக்ஷன், அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி, அதாவது இடி வந்து ரெய்டு பண்ணிருக்கு. இன்னும் கூடுதலா சொல்ல போனா வந்து வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார்கள், டாக்ஸ் ஈவேடும் பண்ணிருக்காங்க. வருமானத்துக்கான வரியையும் செலுத்தாம வருமானமே முறைகேடாக சம்பாதிக்கிற இவர்களை வைத்துட்டு தான் இந்த நாடு வந்து, அதாவது குறிப்பா தமிழ்நாடு வந்து மக்களை, அதாவது பிரதிநிதிகளை வந்து தேர்வு செய்து பாராளுமன்றத்துக்கு. அவரோட பேர் பாத்தீங்கன்னா ஜெகத் ரட்சகன். ஜெகத் ரட்சகன்னா உலகத்தை காப்பாத்துறவர். அவருக்கு குடும்பத்தை தான் காப்பாத்திட்டு இருக்காரு. பேர் ஆனா ஜெகத் ரட்சகன். அப்படியே அந்த பக்கத்துல இருந்து இங்க வந்தோம் அப்படின்னா காப்பாற்ற வந்த ஜெகத் ரட்சகன் அவருக்கு. ஆமா, சொன்ன மாதிரி. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம பிரபலமா சொல்லக்கூடிய பல கல்லூரிகள், சவிதா இல்ல அக்கார்ட் ஹோட்டல், இப்படி பல ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படிங்கிறது தான் செய்தி. 9,000 கோடி ரூபாயை வந்து முறைகேடாக பதுக்கி இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு 908 கோடி அபராதம் மட்டுமே தண்டனை ஆகாது. ஆனால் நாள் போக்குல நடவடிக்கைங்கிற பேர்ல உண்மையாகவே நடவடிக்கை எடுப்பாங்களா, இல்ல மோதியினுடைய யூஷுவல் ஃபார்முலா மாதிரி அவருடைய வாஷிங் மெஷின் மோதின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே அவருடைய வாஷிங் மெஷின்ல போட்டு செலவு செஞ்சிருவாங்க, அவருடைய கட்சிக்கு மாறிட்டாங்க அப்படின்னா. இன்னைக்கு திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணியில இருப்பதுனால என்ன வேணாலும் நடக்கலாம். அவருடைய குற்றம் முழுமையாக வெளிவராம கூட இருக்கலாம். காரணம் 2026 எதிர்பார்த்து, இல்லைன்னா அதற்கு பிறகு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இப்படி அவர்களுடைய விசுவாசம் தேவைப்படுவதனால் அவர் என்ன வேணாலும் ஆகலாம். அவருடைய குற்றங்கள் வந்து முழுமையாக மறைக்க கூட பட்டாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா வாஷிங் மிஷின்ல போடுற அந்த பொடி என்னதுன்னா இவங்க பதுக்கி வச்ச பணங்கள்ல ஒரு பகுதி தான். ஓகே, அதனால வெளுத்துருவாங்க. சரி, அதே மாதிரி கொஞ்சம் 2-3 நாட்களுக்கு முன்னாடி யாரு வந்து இதை செய்யக்கூடாதோ அவர்களே எடுத்து செய்த ஒரு விஷயம், முத்தமிழ் முருகன் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு. இது வந்து ஒரு ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்த ஒரு அரசு எடுக்குது அப்படின்னா சரின்னு சொல்லலாம். இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மதச்சார்பின்மையை முன்னிறுத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, செக்யூலரிசத்தை போற்றி சனாதனத்தை எதிர்த்து இருக்கக்கூடிய திராவிட கழகத்திலேருந்து வரக்கூடிய ஒரு கட்சி வந்து இன்னைக்கு அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படிங்கிறத முன்னெடுக்கிறாங்க. உண்மையா சொல்ல போனோம்னா நாம் தமிழர் கட்சி அவங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கணும், பண்ணலை. ஏன் அப்படின்னா மெய்யியல், ஒரு தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கும் போது மெய்யியல் கோட்பாடு என்பது அவசியம், எங்களுடைய மூதாதையர்கள் யாரு அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறது அவசியம் அப்படின்னு சொல்லி தான் சீமான் அவர்கள் வந்து
முருகன் வீரத்தமிழர் முன்னணின்னு ஒரு பாசறையை தொடங்கி அதற்கான ஒரு பெரிய ஒரு கூட்டம் பொதுக்கூட்டம் எல்லாம் நடத்தணும். அதனுடைய நீட்சியாக இன்னைக்கு முருக பெருவிழா நடத்தணும். முருக பெருவிழா அதாவது முருகன் மாநாடை வந்து திமுக நடத்திருக்கு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு சமயம் சார்ந்த ஒரு விழாவை வந்துட்டு ஒரு அரசோ அல்லது அரசின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு துறையோ அதை கையில் எடுக்கக்கூடாது. அதாவது அந்த அறங்காவலர்கள் வந்துட்டு அதை கையில் எடுத்து பண்ணலாம். இதற்கு இவர்கள் இதை செய்கிறதுக்கு வந்து சட்டத்திலே முதல்ல இடம் கிடையாது. சரி, பரவாயில்ல, செஞ்சுருக்காங்க, வரவேற்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே. இப்போது இவர்கள் வைத்த தலைப்பை பார்த்தீங்கன்னா அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு. முத்தமிழ் முருகன் அப்படின்னு வரும்போது அங்கே எங்கே தமிழ் இருக்குது? அதாவது ஒன்று நீங்கள் வந்துட்டு முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு வைக்கும்போது அன்னை தமிழில் நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணியிருக்கணும். அன்னை தமிழ் அர்ச்சனை நீங்கள் கையில் எடுத்து பண்ணியிருந்தீங்கன்னா மிக சிறப்பு. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இதை கண்டக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாநாடுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 அல்லது 2 நாட்களுக்கு முன்பாவது நீங்கள் வந்துட்டு அன்னை தமிழ் வந்து நீங்கள் அர்ச்சனை செய்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் அப்படி ஒன்றுமே அது எதையுமே நீங்கள் பண்ணலை. இல்லை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதற்கான சான்று எதுவுமே கிடையாது. அதாவது அவருடைய தந்தையார் காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஐயா கலைஞர் கருணாநிதி காலகட்டத்தில் கூட அவர்களுடைய காலத்திலும் சரி, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலும் சரி, விருப்பம் இருக்கக்கூடிய பட்சத்தில் யார் வேண்டாலும் தமிழ் வந்து நீங்கள் அர்ச்சனை செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட ஒரு நிலைப்பாடு இருந்தது. ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி இவருடைய இந்த ஆட்சியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மறைமுகமாக எந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நம்ம தமிழை முன்னெடுக்க கூடாது அப்படின்றதுக்காக இவர்கள் வந்து மறைமுகமாக என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றது வந்து தெளிவாகவே தெரியும் நம்மளுக்கு. கோவிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் அர்ச்சகருடைய நம்பரை வந்துட்டு எழுதி போட்டுருவாங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் அழைச்சி அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து அர்ச்சனை செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் எழுதி போட்டுடுறாங்க. நீங்கள் எப்போ அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து எப்படி பண்ண முடியும்? பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்படியே நீங்கள் கூட்டிகிட்டு வந்து அர்ச்சனை பண்ணால் கூட கோவிலோட கருவறைக்குள்ளார அனுமதி கிடையாது. அந்த கருவறையை விட்டுட்டு வெளியில் நின்று தான் ஓதணும். அதுதான். அதாவது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2023 பழனி கோவிலில் வந்துட்டு குடமுழுக்கு எங்கே இவங்க தமிழில் பண்ணிடுவாங்களோ, பண்ணிடக்கூடாது அப்படின்றத வந்து ரொம்ப பொறுப்பாக கவனமாக வந்து பார்த்து கொண்டவர் வந்துட்டு ஐயா சேகர் பாபு அவர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா தெய்வத்தமிழ் இயக்கத்துலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா இவர்களுக்கு அங்கே அனுமதி மறக்கப்பட்டுச்சு. ஏன் மறுக்கப்படுதுன்னா அங்கே எல்லாருமே அங்கே இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி நபர்கள் உள்பட, ஐயா மணியரசன் அவர்கள் உள்பட அங்கே அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் அங்கே இருக்கிறாங்க. அவர்களுக்கான அனுமதி அங்கே மறுக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் வெளியே தான் நின்றுட்டு இருந்தாங்க. வெளியே தான் நிறுத்தி வைக்கப்பட்டார்கள். ஏன், எதற்காக? தமிழர் தமிழன் என்றால் அவ்வளவு வந்து உங்களுக்கு ஒரு தீண்டாமையா இருக்கா? அவ்வளவு அதே அப்படின்னு உங்களுக்கு வக்கற அதே நீங்கள் அதை இவர்கள் பண்ணியிருக்க கூடாது இல்லையா? அப்போ இவர்கள் என்ன வந்து சனாதனத்துக்கு எதிரானவர்கள், நாங்கள் வந்துட்டு கடவுள் மறுப்பு பேசுபவர்கள் அப்படின்றதெல்லாம் இது எங்கே இருக்கு? எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, பொதுவாகவே வந்து ஒரு அரசு வந்து இப்போ எப்படி வக்ஃபு வாரியம் அப்படின்னு ஒரு இஸ்லாமியர்களுக்காண்டு இருக்கோ, அதை எப்படி வந்து பல பேர் வந்து சொத்துக்களை வந்து அரசுக்காக எழுதி கொடுத்துருப்பாங்க, பொது நலனுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தானே வந்து அறநிலையத்துறையும் கூட அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு மாநாடு எடுக்கிறது அப்படின்னா, அப்போ அடுத்தாண்டு இஸ்லாமியர்கள் கூட கேட்கலாம்ல, பக்ரீத்துக்கு ஒரு திருவிழா கொடுங்க, இல்லை நோன்புக்கு கஞ்சி எல்லாருக்கும் வந்து அதாவது இன்னைக்கு சொல்லுவாங்க நாங்கள் அரிசி கொடுத்தோம், நாங்கள் பருப்பு கொடுத்தோம், நாங்கள் வந்து போட்டோம். அப்படி இல்லை, ஒரு அரசு எடுத்து ஒரு விழாவை நடத்துது அப்படிங்கும் போது அது ஒரு சமயத்தை சார்ந்து இருக்கு அப்படிங்கும் போது அது எப்படி மதச்சார்பின்மையா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி. இதுல அவங்க வந்து இதற்கு முன்பே அவர் வந்து கூறிவிட்டார். அப்போ நீங்க வந்து அனைத்து மாநாடுமே வந்துட்டு நீங்க வந்து முன்னெடுக்கணும். இஸ்லாம் சார்ந்தும் சரி, கிறிஸ்தவர்கள் சார்ந்த மாநாடும் சரி, நீங்க முன்னெடுக்கணும் அப்படின்ற மாதிரி கூட அவர் முன்மொழிஞ்சார். அதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை ஸ்டெப் எடுப்பாங்கன்னு தெரியாது. ஆனா வந்து அடுத்தாண்டு உறுதியா வந்து அம்மனுக்கு கூழ் ஊத்துவதாக சொல்லியிருக்கிறாரு ஐயா சேகர் பாபு அவர்கள். அவங்க எல்லாம் பகுத்தறிவு பகலவர்கள் அப்படிதான் இருக்கும். அதாவது இதுல இன்னொன்னு என்னன்னா, இவர்கள் வந்து இந்த மாநாட்டுல வந்து 21 தீர்மானங்களை வந்து நிறைவேற்றிருக்கிறார்கள். பரவாயில்ல, தீர்மானம் என்பது யார் நிறைவேற்றணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தீர்மானத்தை வந்து இவர்கள் நிறைவேற்றக்கூடாது, அதுக்கு சட்டத்துல இடம் கிடையாது.
அது பண்ணக்கூடாது, பட் ஆனால் அவங்க அதை பண்ணியிருக்காங்க. அந்த தீர்மானத்தை வந்து இவர்கள் நிறைவேற்றும் பொழுது ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பேசியிருக்காங்க. பேசும்போது அவர் குறிப்பிட்ட ஒன்று என்ன அப்படின்னா, கருவறைக்குள் தீண்டாமையை ஒழித்த அரசு எங்களது அரசு அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு. எங்க ஒழிக்கப்பட்டிருக்கு சட்டம்? இன்னும் கேஸ் இன்னும் அது நிலுவையில தானே இருக்கு. எங்க ஒழிக்கப்பட்டது? அதாவது 70-71 இவரது தந்தையார் அவர்கள் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களே பார்த்தீங்கன்னா அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற ஒரு ஜீவோவை வந்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த போது என்ன ஆச்சுன்னா, இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்ரஹாரத்தில் இருந்தவர்கள் இவர்கள் எல்லாருமே வந்துட்டு அதை எதிர்த்து வழக்கு போட்டார்கள். எதிர்த்து வழக்கு போட்ட உடனே என்ன ஆகுது, அங்கிருந்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பு என்ன குறிப்பிடுது அப்படின்னா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம், ஆனால் அந்த மரபு மாறாமல் நீங்க வந்து அர்ச்சனை பண்ணணும். அதாவது இப்போ வடகிளை தென்கிளை அப்படின்னு இருக்கு. இப்போ வடகிளையில பார்த்தீங்கன்னா பிராமணர்களும் இருப்பார்கள், பிராமணர்கள் அல்லாதவர்களும் இருப்பார்கள். அப்போ அந்த மரபு மாறக்கூடாது. நீங்க எந்த சாதியினராக வேண்டுமானால் இருக்கலாம், நீங்க வேணா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்க வந்து அர்ச்சனை செய்யலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பை தான் அவங்க வெளியிட்டாங்க. இதை வந்து ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன செஞ்சார் அப்படின்னா, இங்க வந்து பொத்தாம் பொதுவா என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, நம்ம போட்ட சட்டத்தை வந்து உச்சநீதிமன்றத்தை தடை பண்ணிருச்சு அப்படின்னு ஒரு பொய்யான பரப்புரையை மக்கள் முன்பு வந்து வச்சார். பொய்யான பரப்புரை. இப்ப அதை பத்தி அதாவது இந்த நிகழ்வை பற்றிய புரிதல் இருப்பவர்களுக்கு, படித்தவர்களுக்கு இது விளங்கும். அவங்க அந்த தீர்ப்பை ஃபுல்லாக வந்து அவங்க படித்து பார்த்த பிறகு, ஓ இது வந்து இந்த மாதிரி இல்லை, அவங்க வந்து இதை தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் முன்பு வந்து வைக்கப்பட்டது. அதாவது எப்போதுமே வந்து ஒரு விஷயத்த வந்து நாங்கள் செஞ்சோன்னு சொல்லுவாங்க, ஆனால் உள்ளே போய் பார்த்தா அது முழுமை அடைந்திருக்காது, அதை நிறைவேற்றிருக்கவும் செய்யாது. இந்த திமுக உடைய வரலாறே அப்படிதான் இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தா இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி இதை விமர்சிக்கிறீங்களே, நாளைக்கு வந்து நாம் தமிழ் கட்சி ஆட்சி அமைச்சா நீங்க வந்து முருகனுக்கு விழா எடுக்க மாட்டீங்களா? இன்ஃபேக்ட் முருகனுக்கு முதல்ல விழா எடுத்தது நீங்க தான். ஓகேயா? அப்ப நீங்க அதை நீங்க பேசலாமா இது அப்படின்னு பல பேர் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுக்கு நீங்க வந்து என்ன பதில் சொல்வீங்க? முருகன் மாநாடு அப்படின்றத முதல்ல கையில் எடுத்ததே எங்களது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். அவர் அதை கையில் எடுக்கும் பொழுது நீங்க என்ன பேசுனீங்க? அப்புறம் பிறகு எப்படி நீங்க இப்படி கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு என்ன ஒரு அங்க ரைட்ஸ் இருக்கு? நீங்க என்ன சொன்னீங்க? இவர் சனாதனவாதி அப்படித்தானே சொன்னீங்க. நீங்க சனாதனவாதி இல்லையா? உங்கள்கிட்ட எங்க இல்லை சனாதனம் இல்லை சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு உங்கள் தந்தையாரின் சிலை திறப்பு விழாவாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு புகைப்பட திறப்பு விழாவாக இருக்கட்டும், நாணயம் வெளியீட்டு விழாவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நீங்கள் வந்து யாரை அழைச்சு முன்னிலைப்படுத்துறீங்க? இன்றைக்கு இதுவே முருகன் மாநாட்டில் முன் வரிசையில் அமர்ந்திருந்தது யார்? நம்ம இந்து மக்கள் தலைவர். ஆமா, ஐயா அவர்கள் சம்பத் அவர்கள் அமர்ந்து இல்லையா? அர்ஜுன் சம்பத் அவர்கள், ஐயா அர்ஜுன் சம்பத் அவர்கள் முன் வரிசையிலே அமர்ந்து இல்லையா? அப்ப நீங்க சனாதனத்துக்கு எதிரானவர்கள் என்பதை நாங்க எப்படி வந்து இதை நம்புறது? அப்ப அப்பட்டமாக தெரியுது இல்லையா? இதற்காக தான் இவங்க வந்து அந்த தீண்டத்தகாதவர்கள் அப்படின்றத இவங்க எப்படி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த தீர்ப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2015 பார்த்தீங்கன்னா ரஞ்சித் கோகுல் அப்படின்றவருடைய ஒரு தீர்ப்பு ஒன்று வந்து மிகவும் வந்து உற்று நோக்க வேண்டிய ஒரு தீர்ப்பாக இருந்தது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு சாதி நிபந்தனைகளோ அல்லது மொழி நிபந்தனைகளோ எதுவுமே கிடையாது அர்ச்சனை செய்வதில். ஆனால் எந்த ஒரு ஆகமத்தில் உரிமைகள் எல்லாருக்குமான உரிமைகள் இல்லையோ அந்த ஆகமமே செல்லாது. அப்ப ஆகமமே செல்லாதுங்கும் போது நீங்க எப்படி ஆகமத்தின் அடிப்படையில் நீங்க எப்படி அங்க அர்ச்சனை செய்வீங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பை வழங்கினார். அதையும் எதிர்த்தார்கள் இவர்கள். அதையும் எதிர்த்த உடனேயே ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதே 2022 அவர்களுடைய தலைமையில் வந்துட்டு முனீஸ்வரநாத் பண்டாரி அவர்கள் மற்றும் அம்மையார் மாலா அவர்களுடைய அமர்வில் சண்முகம் ஐயா அவர்கள் வந்துட்டு மாநில தலைமை வழக்கறிஞர் இவர்களுடைய அமர்வுல வந்துட்டு ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. மிக கொடுமையான ஒரு தீர்ப்பு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல நீங்க ஆகம விதிப்படி இயங்கக்கூடிய ஆலயங்களை முதல்ல ஒரு பட்டியலிடுங்க, ஒரு கணக்கீடு எடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க என்ன பண்ணலாம், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற சட்டத்தை வந்து நீங்க அங்க அமல்படுத்தலாம். அது வரைக்கும் இப்ப என்ன நடைமுறையில இருக்குதோ அதை இப்படியே பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டுல வந்து 40 கிட்ட 45,000 கோவில்கள் இருக்கு. இதை எப்பங்க ஐயா கணக்கு எடுக்கிறது?
இதை எப்பங்க ஐயா முறைப்படுத்துறது? அப்போ இது நீங்கள் செஞ்சுக்கங்க, ஆனா செய்ய முடியாத அளவுக்கான ஒரு கட்டமைப்பு எப்படி உருவாக்கி அதை சட்ட ரீதியா கொண்டு வரணுமோ அத்தனையும் இவர்கள் அரசியல் காரணங்களுக்கான நகர்வுகள் இருக்கு, ஆனா முழுமையான நோக்கத்தோட எந்த ஒரு தீர்வும் இல்லை அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. ஏற்கனவே நம்ம கேட்ட கேள்விக்கான ஒரு பதிலையும் நம்ம நேயர்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும். நீங்க ஆட்சிக்கு வந்தா முருகன் மாநாட கையில எடுப்பீங்களா? அப்போ அது இவர்களை குறை சொல்லக்கூடிய நீங்கள் இதை எப்படி நீங்க செய்வீங்க? ஒரே லைன் என்கிட்ட என்ன பதில்னா, நாம் தமிழர் அது கண்டிப்பா செய்யும். ஏன் செய்யோம்னா, தமிழர்களோட பண்பாடு மரபை அவங்க போற்றுறாங்க. அப்போ தமிழர்களின் மரபு என்ன? வழிபாடுறதும் இறைவனை வழிபடுறதும் ஒரு மரபு. அந்த மரபை கொண்டு வராங்களே தவிர இந்த சமயத்தவருக்கு தான் முன்னுரிமை அப்படிங்கிற அந்த விருப்பு வெறுப்புகளுக்காக கிடையாது. தமிழர் பண்பாடு கலாச்சாரம் மரபு தமிழ் தேசியம் அப்படிங்கும் போது அது ஒரு இறையாண்மையுடைய தேசமா இருக்கணும். அப்ப அதற்கான அதான் தாய்மாமன் சீமான் அவர்கள் எப்போதும் சொல்வது போல, ஒரு வீடு இருக்கு அப்படின்னா 4 சுவர் எழுப்புறீங்க அப்படின்னா 3 சுவரோட விட முடியாது, அதற்கு 4வது சுவரும் தேவை. அதற்கு மெய்யியல் கோட்பாடு என்பது அவசியம். அப்ப முன்னோர் வழிபாடு நம்மளுடைய பழக்க வழக்கம் கலாச்சாரமா இருந்திருக்கு. இன்னைக்கு புகுத்தப்பட்ட திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய என்ன சொல்றது ஆரியர்களுடைய இந்த வழிமுறைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுடைய கலாச்சார பண்பாடில் வராது. அதனால நம்மளுடைய முன்னோர் தெய்வங்களை வழிபட்டதுதான் நம்மளுடைய கலாச்சார பண்பாடு அப்படிங்கறத நினைவுபடுத்தக்கூடிய ஒரு அடையாளம். எல்லாரும் கண்டிப்பா முருகனை கும்பிடணும்னு சட்டம் ஏற்ற போறது கிடையாது. இங்க தாய்மாமன் சீமான் அவர்கள் வைக்கல. அப்போ நாங்க செய்வது நம்மளுடைய மெய்யியல் கோட்பாடு, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய தமிழ் தேசிய அரசியல் அப்படிதான் இருக்கணுங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக வீரத்தமிழர் முன்னணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதன் தொடர்ச்சியாக நம்மளுடைய அரசியல் நகர்வுகளும் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய 21 தீர்மானங்களை இவங்க சொல்லியிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்மானம் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பெருவுடையார் கோவில்ல இதுவே தமிழ்ல குடமுழக்கு பண்ணிய போது அதை எதிர்த்து வழக்கு போட்டவர்கள் இவர்கள் தானே. அன்றைக்கு குடமுழுக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே ஒரே ஒருத்தரை மட்டும்தான் தமிழில் அர்ச்சனை செய்வதற்காக மேலே ஓதுவதற்காக அனுப்பினார்கள். மீதி அனைவரும் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் ஓதியவர்கள் தான். ஆனால் நம்ம தமிழ் அங்கே ஓதும்போது பார்த்தீங்கன்னா கீழே எழுப்பிய கரகோஷங்கள் இருக்கு பாருங்க, அந்த கோவிலை மட்டுமல்ல அவர்களுக்கே நிலைக்குலைய செய்தது. 1000 வருடங்களுக்கு பிறகு, ராஜராஜ சோழன் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு தமிழில் குடமுழக்கு இப்பொழுதுதான் செய்யப்படுகிறது என்ற உணர்வோடு அவர்களுடைய கரகோஷங்கள் இருந்தது. அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இப்படி பல நிகழ்வுகள் நடக்கும்போது நாளைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல 300 பிள்ளைங்க இருக்காங்க, ஆனா 2 டீச்சர் தான் இருக்காங்க அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டதுனால இப்ப ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்கும் கவனம் எடுக்கிறாராம் மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஸ்கூலுக்கும் விளையாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இப்படி நீங்க எல்லாம் கேப்பீங்கிறதுக்காகத்தான் கவர்மெண்ட் ஸ்கூலு பத்தி அவருக்கு கவலை கிடையாது. கல்வி நிலையங்களை பத்தியோ இல்ல அரசு இருக்கக்கூடிய மற்ற அரசு துறைகளை பத்தியோ அவருக்கு கவலை கிடையாது, மாறாக கவலை கிடையாது. ஆனா நாங்க ஃபார்முலா 4 ரேஸ் கொண்டு வருவோம். அப்படி எனக்கு ஃபார்முலானா நான் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ல தான் படிச்சிருக்கேன். ஒருவேளை அவருக்கு ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி அந்த கெமிஸ்ட்ரியை வெளிப்படுத்துறதோட விளைவா ஃபார்முலா அப்படின்னு வச்சிருக்காரான்னு தெரியல. அக்கா அதுவும் ஃபார்முலா ரேஸ்னா ஒண்ணும் இல்ல. இப்ப கிரிக்கெட் எப்படி IPL அது மாதிரியா? எனக்கு அந்த கெமிஸ்ட்ரி பயாலஜி ஒர்க் அவுட் ஆயிடுச்சோ அப்படின்னு நினைச்சேன். ஐயோ அது வேற அரசியல்கா. இப்ப அந்த மாதிரி ஃபார்முலா 4 ரேஸ். ஆனா என்ன கொடுமை அப்படின்னா இதுக்கு பல வகையான ஆற்றல்கள் தேவை. அங்க இருக்கக்கூடிய ரேசர்ஸ்க்கே ஸ்ட்ரென்த் ஃபிட்னஸ் பயங்கரமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய ரியாக்ஷன் டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் அந்த 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 காரினுடைய அந்த டெக்னாலஜி இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பயங்கரமான நல்ல பிராண்டடான நல்ல சிஸ்டமேட்டிக்கான கார் எல்லாம் உருவாக்கணுமா. அதுக்கு பல செலவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொதுவா நம்ம அஜித் அவர்களை தெரியும், பல ரேஸுகள்ல கலந்துருக்கிறாரு. இந்த கார் ரேஸ் அவர் இருக்காரா விளையாட்டுல? இல்ல, அவர் எப்பவுமே அரசியல் ரீதியாக என்ன நிகழ்வு நடந்தாலும் அவர் வர மாட்டார். அதே மாதிரி இந்த ஃபார்முலா 4 ரேஸ்க்கும் அவர் கலந்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் மத்த ரேஸ் எல்லாம் கலந்துருக்கிறாராமா. இல்ல எத்தனை தமிழ் வீரர்கள்?
அது நம்மளுக்கு தெரியாது. இன்னும் அந்த செய்திகள்லாம் வரல. இன்னும் என்ன விஷயம் அப்படின்னா, முதல் ரவுண்ட் ஏற்கனவே வந்து மெட்ராஸ் இன்டர்நேஷனல் சர்க்கியூட்ல நடந்து முடிஞ்சிருக்கு. நாளைக்கு நடக்க போறது வந்து இங்க நம்ம நேப்பியர்ஸ் பிரிட்ஜ் இருக்குல்ல, ஐலண்ட் கிரவுண்ட்ஸ் இருக்குல்ல, அங்கதான் வந்து இந்த கார் ரேஸ் நடக்க போகுது. பல கோடி செலவுகள்ல இந்த ரேஸ் நடக்குது. நம்ம என்ன கேக்குறோம், எங்கேயாவது ஓரமா போய் நடத்துங்களா, ஏப்பா நடு ரோட்ல மக்களை போட்டு இப்படி அவதிப்படுத்துறீங்க அப்படிங்கறது தான் கேக்குறோம். அப்பதானே நீங்க எப்படி யூடியூப்ல உட்காந்து பேச முடியும். மொத்தம் 3.7 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ரேஸ் நடக்குது சுத்தி ஒட்டு மொத்தமா. அதுல ஒரு பிட் ஸ்டாப் வந்து பிளாக் ஸ்டாப் ஸ்டேஷன் கிட்ட வச்சிருக்காங்க. அந்த இடத்துல நிப்பாங்களாம் அந்த ரேசர்ஸ் எல்லாம். சரி, இவ்வளவு டீடைல்ஸ் நமக்கு எதுக்கு? நம்ம என்ன கேக்குறோம், எதுக்கு ஒரு பிரதான சாலையில மக்களுக்கு இடையூறாக ஒரு ஃபார்முலா ரேஸ் நடத்தணும்? எவ்வளவோ விஷயங்கள்ல இன்னும் தமிழ்நாடு பின்னடைஞ்சிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, கல்வியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நம்மளுடைய கவர்மெண்ட் அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல சரியான கட்டுமானம் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேவலமா இருக்கு, என்ன சொல்றது, கழிப்பறை இல்லை, பல மாணவர்களுக்கு ஒரே ஒரு டீச்சர் அப்படிங்கிற விகிதத்துல பல நல்ல தரம் அதாவது A கிரேட் டீச்சர்ஸ்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் வந்து சரியாக பணியமர்த்தப்படல. இன்னும் ஆசிரியர் பெருமக்கள் அவங்களுடைய பணியை நிரந்தரம் பண்ணுங்க, அவங்களுக்கு வந்து ஊதியத்தை அதிகரித்து கொடுங்க அப்படின்னு எக்கச்சக்க கோரிக்கைகள் நிலுவையிலே இருக்கு. அவங்க இன்னும் சொல்ல போனால் அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வாக்குறுதிகளா கொடுத்ததே இன்னும் நிலுவையில இருக்கு. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்க ரேஸ் நடத்துவோம் அப்படிங்கிற இந்த முடிவை நீங்க இவ்வளவு நேரம் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் அமைச்சர் அன்பில் மகேஷா. இருந்தாலும் நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் இதுல பங்கு இருக்கு. ஏன்னா இதே ஆதங்கம் தான் நம்மளை போன்ற எல்லாருக்கும் இல்லையா. அவங்க ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் என்ன பண்ணியிருக்கலாம்னா, அனைத்து அரசு பள்ளிகளிலும் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துறதுக்கான காரியங்களை பண்ணியிருக்கலாம். நல்ல அதாவது விளையாட்டுத்துறை நாம ஏன் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கேட்கிறோம் அப்படின்னா, துணை முதலமைச்சர் அவர் தான் வர போறாராமேக்கா. அதுலதான் பெரிய இடி விழுந்திருக்கலாம் இல்லையா. சரி, ஓகே. இப்ப கூட அவர் தான் வந்து டெபியூட்டியா, அவர்தான் முதலமைச்சரே. அது உங்களுக்கு தெரியாது. நீங்க வந்து டாக்குமெண்டேஷன் எல்லாம் கேட்க கூடாது. அவர் தான் முதலமைச்சரே. சரியா சகோதரி, இப்ப இந்த விளையாட்டு நிகழ்வு நடத்துறாங்க இல்லையா, இதுல யாருக்கு லாபம்? சரி, இந்த அளவுக்கு வந்து இவங்க முன்னெடுத்து பண்றாங்க. அக்கா சொல்லிட்டாங்க, அந்த கெமிஸ்ட்ரி சொன்னேன் இல்லையா. தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏதாவது இதுல வந்து ₹1 பிரயோஜனம் இருக்கா? இது நடத்துவதற்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 70 ஒரு 80 கோடிக்கு மேல இவர்கள் செலவு செய்வார்கள். ஏன் இன்னைக்கு போக்குவரத்து ஊழியர்களுக்கு இவர்கள் பண்ணலாம் இல்லையா? பென்ஷன் கேட்டு தானே இவ்வளவு தூரம் வந்து அவங்க போராடுறாங்க. ஆசிரியர்கள் போராட்டம் இருக்கு, செவிலியர்கள் போராட்டம் இருக்கு, போராட்டம் இருக்கு. கடந்த ஆண்டு டிசம்பர்ல போஸ்ட்போன் பண்ணதுலயே பல கோடி ரூபாய் இழப்பு கூட நடந்திருக்கு. அதே மாதிரி அக்கா வந்து அன்பில் மகேஷ் கேட்க வேண்டிய கேள்வின்னு சொன்னீங்க. சகோதரர் அன்பில் மகேஷ் அவர்கள் கிட்ட கேட்க வேண்டியதுக்கு சில கேள்விகள்லாம் இருக்கு. அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து நம்ம பின்பற்றாத காரணத்தினால் வந்து ஒன்றிய அரசு கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்றோம், அப்படி எல்லாம் தெரியலையே. இல்ல ஒன்றிய அரசு கொடுக்காது இல்லையா, மறைமுகமாக இல்ல, நேரடியாகவே தானே நடந்துட்டு இருக்கு. ஆமா, இல்லம் தேடி கல்வி, ஸ்ரீ பள்ளிகள், எண்ணும் எழுத்தும், இருமொழி கொள்கை, எல்லாவற்றையும் ஒன்றிய அரசினுடைய NEP-ல இருந்து, நேஷனல் எஜுகேஷன் பாலிசில இருந்து உருவி இங்க மறைமுகமாக ஒவ்வொன்றா செயல்படுத்தி கொண்டிருக்கிறது யாருன்னு பார்த்தா இவங்க தான். இதை விட இவங்களை குளிர்விக்கிறதுக்காக வரலாற்றிலே இல்லாத மாதிரி சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அரசு பள்ளிகள்ல சேர்க்கை பண்ணாங்க, மாணவர் சேர்க்கை நடத்தினாங்க. என்ன ஒரு சமய இதையும் நம்ம பின்பற்றக்கூடாது, பொதுவாக நடத்தணுங்கிறதா இவ்வளோ நாளும் இருந்தது. ஆனால் மோடி அவர்களை குளிர்விக்க தான் இதை அவங்க பண்ணினாங்க. இப்படி கையை குலுக்கி அவங்க கொஞ்சிறது குழாவுறதுன்னு எல்லாமே அவங்க இப்படி இருக்கும்போது, அவங்க ஒன்றிய அரசு கொடுக்கலன்னா ஒன்றிய அரசு ரொம்ப புத்திசாலி, அதான் நல்லா பினாமி சொத்தெல்லாம் வச்சிருக்கீங்களாடா, போடுங்க நீங்களே செலவழிங்கன்னு விட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இன்னும் சொல்ல போனா இவங்க ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கிறது மாநில அரசு, குறிப்பா தமிழ்நாடு அரசு அப்படின்னு புகழாரம் சூட்டினதே பாஜகவை சார்ந்த மரியாதைக்குரிய ஐயா எல் முருகன் அவர்கள் தான். அதுவும் மோடி அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் ஒரே மேடையில் வைத்து. அதனால அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒழுங்கா நம்மளுக்கான நிதியை வந்து ஒன்றிய அரசு தரணும். ஏன்னா எஞ்சி இருக்கக்கூடிய கல்வி உரிமைகள் நமக்கு வேணும். அதுக்கு கல்வி தரத்தை உயர்த்துவதற்கும் சரி, இல்லை கட்டமைப்புகளை இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையும் மேம்படுத்துவதற்கும் சரி நமக்கு வந்து நிதி என்பது அவசியப்படுது. அதை சரிவர இந்த மாநில அரசு பெறணும். ஏன் அப்படின்னா
ஃபுல் பவர் இவங்க கிட்ட இருக்கு. மாநிலம் ஒன்றியம் சொல்லி 100% பவர் வந்து நம்மளுடைய திமுக கிட்ட இருக்கு இருக்கு. அவங்க வந்து என்ன ஒன்றிய அரசு கொடுத்தாலும் நிதியை ஒதுக்கதான் செய்வாங்க. அதனால மக்களுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் நீங்க நினைக்கிறீங்களா? பதுக்குவாங்கன்னு சொல்லுங்க, ஒதுக்கி பதுக்குவாங்க. அவங்க அதனால ஒன்றிய அரசு கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்னன்னு ஆகி போச்சு. நீங்க வேற விடுங்க. இவங்களுக்கு நொடி இருக்கிறது இந்த விழலுக்கு இழைத்த நீர் தான் அவங்களுக்கு தான் போகும். இதனால 10 பைசா நம்ம மக்களுக்கோ நம்முடைய மாணவர்களுக்கோ நம்முடைய எதிர்கால தலைமுறைக்கோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதான் இப்ப வந்து இதெல்லாம் பத்தாதுன்னு பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஆல்ரெடி கிடைச்சிருச்சு. ஓகேயா? நானும் ஒருத்தி. ஆமா, அதனால இன்னும் கொஞ்சம் முதலீடுகளை இருக்கணும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி துபாய் போய், சிங்கப்பூர் போய், ஜப்பான் போய், ஸ்பெயின் போய், இன்னைக்கு காந்தமா இருக்க போயிருக்காங்களா? யுஎஸ்ஏக்கும் மரியாதைக்குரிய ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காங்க. ஒரு காலத்துல வெள்ளையர்கள் வந்து நம்ம கிட்ட வந்து வியாபாரம் பண்ணி தான் நம்மளை அடிமையாக்குனாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா வந்தாங்க, நம்முடைய வளங்களை பார்த்தாங்க, மலைச்சு போனாங்க, நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எதையோ தந்துட்டு இங்கேருந்து எல்லாத்தையும் கப்பல் வணிகம்னு ஆரம்பித்ததே வெள்ளையர்கள் காலத்தில் தான். இப்போ வந்து நம்ம விரட்டி அனுப்பிட்டோம் அவங்கள. இப்போ வந்து நாம் போய் அவங்கள வா நாங்கள் உங்களுக்கு அடிமையாகிறோன்னு வருந்தி கேட்டு கூப்பிட்டுட்டு வர மாதிரி இருக்குது. ஏன் தமிழர்கள் வந்து வணிகம் செய்ய மாட்டாங்களா? தமிழக மக்கள் வியாபார யுக்தி இல்லாதவர்களா? இல்லை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா, அவர்களுக்கு ஒரு அரசு உதவி கொடுத்தா அந்த வியாபாரங்களை அவங்க செய்ய மாட்டாங்களா? இந்த கம்பெனிகள் இவங்க நிறுவனங்கள் நடத்துகிறாங்களே ஃபாரினர்ஸ் வந்து, இதை நம்முடைய மக்கள் செய்ய மாட்டாங்களாங்கிறத என்னோட சகோதரி. ஒரு விவசாயிகளையும் விவசாய நிலத்தையும் காப்பாற்ற முடியாத இவர்கள் வெளிநாட்டிலேருந்து இவர்கள் கொண்டு வரதை வச்சு என்ன பண்ணுறது? இங்கே தற்சார்பு பொருளாதாரம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது இவர்கள் வாங்கிய கடனிலிருந்து தெரியவில்லையா? இத்தனை லட்சம் கோடிகள் வந்து நீங்கள் கடனில் தான் போகுது. நீங்கள் தற்சார்பு பொருளாதாரத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வர மாட்டேன்றீங்க. விவசாயிகளுடைய தற்கொலைகள் எவ்வளவோ இருக்குது. ஏன் விவசாய நிலங்கள் இங்கே காக்கப்பட மாட்டேங்குது? அதையெல்லாம் நீங்கள் இங்கேருந்து பண்ணலாம்ல. அதையெல்லாமே நீங்கள் சரிவர பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய விளைநிலங்களாக இருக்கட்டும், இவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்து விட்டு நீங்கள் வந்துட்டு பிறகு நீங்கள் அங்கே போகலாம். உங்களை யாரும் தடுப்பதற்கோ கேள்வி கேட்பதற்கோ அப்போ எதுவும் நம்ம பண்ண போறதில்ல. நீங்க இங்க இருக்கிறத முதல்ல சரி பண்ணணும் இல்லைங்களா? அக்கா அதெல்லாம் இல்லைக்கா. மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஒரு முக்கியமான வேலைக்காக யுஎஸ்ஏ போயிருக்காரு. என்ன வேலை சொல்லுங்க சார்? சகோதரி திருமலை அவங்களோட கணவரை காணும் அப்படிங்கிறனால தேடி போயிருக்கு. ஓ, காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி போயிட்டாரா? திருமலைங்கிறது அவங்க கோரிக்கை வந்து உங்களுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு ஒரு மனுவை கொடுத்திருக்காங்க. ஒரு பெரிய மனு கொடுத்திருக்காங்க. தளபதி அவர்களே, எனக்கு கரோல் மாடு வாங்கி கொடுக்கும்படி எனக்கு பணிவான வேண்டுகோள். அந்த அவரு கறவை மாடு கேட்கிறாரு. ஐயா, எனக்கு கறவை மாடு கிடைக்க உதவுங்க. இந்த திருமலைங்கிற சகோதரி காணாம போனவங்க கணவரை கண்டுபிடிச்சு கொடுத்துறாங்க. சரி, மீண்டும் ஒரு காணொலியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் முழக்கம். நன்றி.